எஸ்ஆர்எம் பச்சைமுத்து பொறியியல் கல்லூரி அந்த பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள காவல்துறை போய் அங்கே போதை சோதனை செய்துனா கண்டிப்பாக இதுக்கு அரசியல் உள்நோக்கம் இருக்கு. எல்லா கல்லூரிக்கும் ஒரே நேரத்தில் போயிருக்கணும்ல. இப்போ நாளைக்கு எந்த கல்லூரிக்கு போக போகிறாங்க, நேற்று எந்த கல்லூரிக்கு போனாங்க, இன்னைக்கு அப்புறம் எந்த கல்லூரிக்கு போகிறதாக கமிஷனர் அலுவலகத்திலேருந்து போலீஸ் தயாராக இருக்குது. பச்சைமுத்து மட்டும்தான் கல்லூரி நடத்துகிறாரா? ஜெயலலிதா காலத்தில் ஏசி சண்முகம் 2000 மாணவனை ஆற்றுல அடிச்சுட்டு போய் கடலில் சடலமாக போயிருப்பான். ஆற்றையே மறிச்சு கட்டியிருக்காரு, கூவத்தை மறிச்சு கட்டியிருக்காரு. அங்கே போனீங்களா, இடிச்சிங்களா? எதுக்காக புதிய தலைமுறை ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, இது ஒன்றும் ஒரு பெரிய தென்கொரியாவோ இல்லை ஜப்பானோ அல்ல. வறுமை கோட்டுக்கு கீழ் வாழுகிற ஒரு நாடு. இங்கே கார் ரேஸ் நடத்த வேண்டிய தேவை. ஏன்னா இது வளர்ச்சி அடைந்த நாடுகளில் நடத்தப்பட வேண்டிய ஒரு திருவிழா. முதலமைச்சர் அலுவலகமே இது அனுமதி கொடுத்துருக்கு. நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றம் தடை கொடுக்கல. அப்போ இது போன்ற பல உல்லாச கேளிக்கைகள் எல்லாம் இன்னும் 1.5 வருட காலம் திமுக ஆட்சி இருக்கு. இதில் சகித்து கொள்ளுவதை தவிர ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் ஐயா. இன்னைக்கு எஸ்ஆர்எம் கல்லூரியில் ரொம்ப நாட்களாகவே பேசிகிட்டு இருக்காங்க. கஞ்சாவுடைய புழக்கம் எஸ்ஆர்எம் கல்லூரியில் அதிகமாக இருக்குன்னு பொதுவாக பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காவல்துறை அங்கே போய் ரைட் பண்ணியிருக்கிறாங்க, சில இடங்களை கைப்படுத்தியிருக்கிறாங்க. அதில் ஒரு 19 மாணவர்கள்ட்ட இந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்றதெல்லாம் வந்திருக்கு. என்ன நடந்துச்சுங்க, இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எஸ்ஆர்எம் மாணவர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்பதை விட சென்னையில் பல கல்லூரிகள் இருக்குது. நீங்கள் வேல்ஸ் பொறியியல் கல்லூரி இருக்குது, மருத்துவக் கல்லூரி இருக்குது, ஏசி சண்முகம் பொறியியல் கல்லூரி இருக்குது, ஜேபிஆர் பனிமலர் இருக்குது. சென்னையை சுற்றி 100க்கும் மேற்பட்ட தனியார் பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், பாலிடெக்னிக்கல், இப்படி நிறைய இடங்கள்ல இருக்குது. ஆனால் பச்சைமுத்து எஸ்ஆர்எம் பச்சைமுத்து பொறியியல் கல்லூரி அந்த பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள காவல்துறை போய் அங்கே போதை சோதனை செய்துனா கண்டிப்பாக இதுக்கு அரசியல் உள்நோக்கம் இருக்குது. இதே பச்சைமுத்து போன தடவை திமுக ஆதரவு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர், சபரீசனுக்கு நெருக்கமான ஒரு நபர். இப்போ சபரீசன் நெருக்கம் இல்லாமல் பிஜேபிக்கு நெருக்கமான நபராக மாறியிருக்காரு. நீங்கள் கஞ்சாவை ஒழிக்கணும், போதையை ஒழிக்கணும்னா போதை விற்பவர்களை ஒழிக்கணும். முதல்ல நீங்கள் தமிழ்நாட்டில் 2500 கஞ்சா விற்பனையாளர்களுடைய வங்கி கணக்கை முடக்கிறன்னு முன்னாள் ஓய்வு பெற்ற டிஜிபி சைலேந்திர பாபு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தார், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இப்போ கஞ்சா விற்பவர்களை ஒழிக்காமல் கஞ்சா குடிக்கிற பள்ளி மாணவர்களை போய் சோதனை செஞ்சால் அது என்ன கஞ்சா குடோனாது? சரினா மீது 100 கிலோ கஞ்சா வழக்கு ஜெயலலிதா போட்டாங்க. நடராஜனுக்கு கரு உண்டாயிட்டாங்கிற ஒரே காரணம், சசிகலாவுடைய பல லட்சம் கோடி சொத்து சரினாவுடைய கருவுக்கு போயிருங்கிறதா நோக்கம். எந்த கட்சியும் அதை பற்றி பேசலை, எந்த அரசியல் கட்சியும் வாய் திறக்கலை. ஏன்னா ஜெயலலிதா சீட்டு கேட்டு போக முடியாது, சசிகலாட்ட சீட்டு கேட்டு போகும். இதுதான் தமிழ்நாடு அரசியல், கேவலமான அரசியல். இப்போ அதே போல் எஸ்ஆர்எம் பச்சைமுத்து அது ஏரியவே ஆக்கிரமிச்சிருக்காரு, அரசு நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்காரு. அங்கெல்லாம் போகல. அங்கே இருக்கக்கூடிய பல 100 ஏக்கர் நீங்கள் 50 வருடங்களுக்கு முன்பு யார்கிட்ட இருந்தது? 100 வருடங்களுக்கு முன்பு யார்கிட்ட இருந்தது? இதெல்லாம் ரிஜிஸ்டர் ஒரு ரிஜிஸ்டர் இருக்கும். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலத்தினுடைய ஆங்கிலேய காலத்து வரலாறு பூரா வந்துடும். யாரிடம் இவர் விலைக்கு வாங்கினார், அரசுக்கு எவ்வளவு குத்தகை எடுத்தார், இப்படியெல்லாம் எடுத்தா நீங்கள் அந்த கல்லூரி இடிக்க வேண்டி வந்துடும். அந்த கல்லூரி இடிக்க வேண்டி வந்துடும். நீங்கள் ஒன்று ஓடை புறம்போக்கு, நத்தம் புறம்போக்கு,
ஆற்றுக்கால் புறம்போக்குன்னு இப்படி நிலங்களை அரசு பிரித்து வச்சுருக்கு. ஒரு ஏரியவே ஆக்கிரமித்து வச்சுருக்காரு. ஏரியே கல்லூரிக்குள்ளே இருக்குது. அங்கெல்லாம் சபரீசனும் திமுக காவல்துறை ஏன் போகலை? திமுக கூட்டணியில் போன தடவை பல லட்சம் தொண்டர்கள், பல கோடி தொண்டர்கள் உள்ள பச்சைமுத்துக்கு திமுக தொண்டை பூரா ஓட்டு போட்டு தான் அவர் எம்பியாக தேர்ந்தெடுத்தான். அப்போ அந்த இடம் ஆக்கிரமிப்பு படம்லாம் தெரியலையா? இல்லை அதான் இப்போ கஞ்சா குறித்து நாங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு ஏற்கனவே ஒரு அரசு சார்பாக ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. அதனுடைய நடவடிக்கையை இதை பார்க்கணும். இது ஏன் ஒரு அரசியலாக பார்க்கணும் இந்த விஷயத்த? இல்லை, எல்லா கல்லூரிக்கும் ஒரே நேரத்தில் போயிருக்கணும்ல. இப்போ நாளைக்கு எந்த கல்லூரிக்கு போக போகிறாங்க? நேற்று எந்த கல்லூரிக்கு போனாங்க? இன்னைக்கு அப்புறம் எந்த கல்லூரிக்கு போகிறதாக கமிஷனர் அலுவலகத்திலேருந்து போலீஸ் தயாராக இருக்குது? பச்சைமுத்து மட்டும் தான் கல்லூரி நடத்துகிறாரா? பச்சைமுத்து கல்வி கொள்ளைய ஜெயிலில் இருந்து அக்யூஸ்டு, அதில் மாட்டுக்கிறது இல்லை. மெடிக்கல் சீட்டை பிளாக்ல விற்கிறாள், மதங்கிட்ட விற்றுருவார். 100 சீட் இருக்குன்னா 50 கோடி ரூபாய்க்கு விற்றுருவார். ஒரு சீட் 50 லட்ச ரூபா. நீங்கள் நாளாக அரசு மருத்துவக் கல்லூரி கிடைக்காத இந்த டாக்டர் பசங்க பூரா அங்கே தான் வந்து 75 லட்ச ரூபா கொடுத்து வாங்குவான். சினிமா டிக்கெட்டு பிளாக்ல விற்கிற மாதிரி ஹவுஸ்ஃபுல் போர்டு இருக்கும். சினிமா தேட்டர் முதலாளியே பிளாக்ல விற்பான். இல்லை, இப்போ எஸ்ஆர்எம் குறித்து தகவல் கிடைச்சிருக்கோம். ஏற்கனவே ரொம்ப நாட்களே இதை பற்றி ஒரு பேச்செல்லாம் வெளியிலேயே பேசுகிறதெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த தகவல் அடிப்படையில் எஸ்ஆர்எம்ல போயிருக்காங்க. எஸ்ஆர்எம்ல போயிருக்கிறது இந்த கல்லூரிக்கு ஏன் போகலை, அந்த கல்லூரிக்கு ஏன் போகலை? அப்போ அங்கே தகவல் கிடைச்சா அங்கே போக போகிறாங்க. இது அப்படி பார்க்கணுமா? இல்லை, தகவல் யார் கொடுப்பா? கஞ்சா விற்கிறவன் கொடுப்பானா? இல்லை கஞ்சா குடிக்கிறவன் கொடுப்பானா? யார் தகவல் கொடுத்தா? பச்சைமுத்து கல்லூரியில் மட்டும் கஞ்சா புழக்கம்னு கொடுத்த தகவலை வேறு கல்லூரியில் கஞ்சா புழக்கமே இல்லையா? நீங்கள் உங்களுக்கு நல்ல நோக்கம் இருந்தால், ஒரு மாணவர்கள் மீது பொது நோக்கம் இருந்தால், நீங்கள் ரெய்டு பண்ண வேண்டிய இடம் கஞ்சா வியாபாரி குடோனு. எத்தனை பேர் கஞ்சா விற்கிறான் அங்கே தான் நீங்கள் ரெய்டு பண்ணியிருக்கணும். எந்த வழியாக கஞ்சா வருது, ஆந்திராவிலேருந்து எந்த வழியாக வருது, கஞ்சா மொத்த வியாபாரி யார், ரீட்டைல் வியாபாரி யார், இப்படி ஒரு 100 பேர் கைது செஞ்சிருந்தீங்கன்னா உங்களை பாராட்டலாம். இல்லை, இப்போ அங்கே வச்சிருக்க மாணவர்களை கைது பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட விசாரணை பண்ணுவாங்க. விசாரணையில இதை அந்த நீங்கள் சொல்கிறதில் கண்டுபிடிக்க மாட்டாங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முன்முடிவு எடுக்கணுமா? இல்லை, இப்படி தான் பல முடிவுகளை பார்த்தாச்சு. இந்த அரசு என்பது நீங்கள் ஏவி விட்டால் போய் எங்காவது பெராண்டிட்டு திருப்பி வந்துடும். இன்கம் டேக்ஸு மத்திய அரசு வச்சுருக்கு, என்ஃபோர்ஸ்மெண்ட்டு மத்திய அரசு வச்சுருக்கு, மாநில அரசு இந்த கஞ்சா வழக்கை வச்சுருக்கு. மக்களுக்கு நம்பிக்கையே வரமாட்டேங்குது, ஊடகவியலாளருக்கு நம்பிக்கையே வரமாட்டேங்குது. இது காவல்துறையை பொறுத்தவரை காவல்துறை அரசியல் பழிவாங்குவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. நீங்கள் பச்சைமுத்து நிறுவனத்தின் மீது நான் வந்து தாசில்தார் சர்டிஃபிகேட் கொடுக்கல, கான்டாக்ட் சர்டிஃபிகேட், நன்னடத்தை சர்டிஃபிகேட் கொடுக்கல. அவர் ஒரு கல்வி கொள்ளையன், ஜெயிலில் இருந்த ஒரு அக்யூஸ்டு, அதில் மாற்று கருத்தில். ஆனால் உங்களுடைய நடவடிக்கை எல்லா கல்லூரிக்கும், வேல்ஸ் கல்லூரிக்கும் போயிருக்கணும், விஐடி போயிருக்கணும். நீங்கள் ஜெயலலிதா காலத்தில் ஏசி சண்முகம் 2000 மாணவனை ஆற்றுல அடிச்சுட்டு போய் கடலில் சடலமாகி போயிருப்பான். ஆற்றையே மறித்து கட்டியிருக்காரு, கூவத்தை மறித்து கட்டியிருக்காரு. அங்கே போனீங்களா, இடிச்சிங்களா? மாணவர்கள் மீது உண்மையாகவே உங்களுக்கு அக்கறையும் பாசமும் இருந்தால், மாணவர்களுடைய எதிர்காலத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வை இருந்தால், இந்த மாதிரி அக்யூஸ்டுகளை பூரா பிடிக்கணும். அது செய்யாமல் இது உண்மையாக ஒரு கண் துடைப்பு தான். கஞ்சா வியாபாரி எங்கெங்கே இருக்காங்கிறது தெரியாதா? புலனாய்வு துறைக்கு தெரியாதா? எவன் கஞ்சா கடத்திட்டு வரான்னு தெரியாதா? தெரியாமல் எப்படி காவல்துறை இருக்கான்? தீவிரவாதியை கண்டுபிடிக்கிறதுக்கு கியூ பிரான்ச் இருக்குது, பயங்கரவாதிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு சிபிசிஐடி இருக்குது, ஒவ்வொரு பிரான்ச் இருக்கா இல்லையா? இந்த நார்கோட்டிக்ஸு பிரிவு என்ன பண்ணுது? இந்த நார்கோட்டிக்ஸுக்கு தமிழ்நாடு முழுக்க தனி காவல் நிலையம் இருக்குது. புரகிபிஷன்னு ஒரு ஏடிஜிபியாக இருக்கார். புரகிபிஷன் ஏடிஜிபி போதை ஒழிக்கிறதுக்காக. இது போலீஸ் ஸ்டேஷன் கட்டுப்பாட்டிலே வராது. தனியாக எல்லா ஊர்லேயும் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார், ஒரு டிஎஸ்பி இருக்கார், எஸ்பி இருக்கார், டிஐஜி இருக்கார், ஐஜி இருக்கார், ஏடிஜிபி. புரகிபிஷன் ஏடிஜிபி. புரகிபிஷன் ஏடிஜிபி தான் கஞ்சா வருது. புரகிபிஷன் ஏடிஜிபின்னு போய் கஞ்சா விற்கிறானுங்கன்னு போய் பச்சைமுத்து எஸ்ஆர் பச்சைமுத்து அலுவலகத்துக்கு போய் சொன்னாரா? இதெல்லாம் ஒரு கேள்வி இருக்குது. இதெல்லாமே எளிதாக கடந்து போய் விட முடியாது. நீங்கள் சொல்கிறத பூரா நியாயப்படுத்த முடியாது.
நாங்கள் விமர்சனம் வைப்போம், நாங்கள் கேள்வி கேட்போம். அதான் இப்ப இன்னொரு விஷயம், ஆ காலையில 6 மணிலேயே இந்த ரைடு போயிட்டு இருக்கு, 10 மணி வரையும் நடந்திருக்கு, ம். 19 பேர் இது வரைக்கும் கைது பண்ணி இருக்கிறாங்க. இதெல்லாம் இது விஷயங்களை கைப்பற்றி இருக்காங்க. ஆ. ஒரு ஊடகமும் இது குறித்து தமிழ் ஊடகங்கள் எதுவுமே பேசாததுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கு? காரணம் ஆங்கில ஊடகத்துல மட்டும் தான் செய்திகள்லாம் வந்திருக்கு. ஆ ஆ ஆ என்ன காரணம்னா, அவர் ஒரு நம்பர் 1 சன் டிவிக்கு இணையான ஒரு புதிய தலைமுறைன்னு பத்திரிக்கை வச்சிருக்காரு. அங்கே நிறைய கொத்தடிமைகள் வேலை பார்க்குறான். பல கொத்தடிமைகள் வேலை பார்க்குறான். அவர் பாவம், அவங்கள ஒன்றும் குறைய சொல்ல முடியாது. ஊடகவியலாளர்கள் நீங்கள் வேலைக்கு போகும்போதே ஒரு ஃப்ரேம், இதுக்குள்ளே தான் நீங்கள் வேலை செய்யணும். யார் நீங்கள் மணல் திருடன் வைகுண்டராஜன், அவர் ஒரு ஃப்ரேம், அதுக்குள்ளே வேலை. பாவம் வயிற்றை கழுவி ஆகணும். இவன் வேறு வேலைக்கு போக முடியாது. ஊடகவியலாளர் மாங்காய் விற்கிறக்கோ கோயம்பேடு தேங்காய் விற்கிறக்கோ போக முடியாது. அதில் தான் வேலை செய்யணும். இந்த சமூக விரோதிகள்கிட்ட தான் வேலை செய்யணும். சன் டிவி ஒரு ஃப்ரேம் வச்சுருக்கான், கலைஞர் டிவி ஒரு ஃப்ரேம் வச்சுருக்கான். ஏன் இப்போ அதாவது 550 கோடி ரூபாயை ஆட்டையை போட்ட வின் டிவி தேவனானும் ஃப்ரேம் வச்சுருக்கான். இப்போ ஆள் தலைமறைவாக இருக்கான். வின் டிவி சீல் வச்சாச்சு. 561 கோடி ரூபா மோசடி. நீங்கள் மயிலாப்பூர் மாமியும் மணிசார் மாமிகளும் 800 பேர் புகார் கொடுக்குறாங்க. அவர் ஒரு ஊடகவியலாளர், வின் டிவி வச்சிருந்து இப்போ அலுவலகம் பூட்டிக்கிட்டு சீல் வச்சாச்சு. அந்த சாலமன் ஒருத்தர், அவர் இப்போ போலீஸ் வலை போட்டு தேடுறான். அவர் தான் பினாமின்னு. 300 கிலோ தங்கம் எங்கே? ஊடகவியலாளர் லட்சணத்தை பாருங்க. 300 கிலோ தங்கத்தை எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்காருன்னு தேடுறான். அப்போ இவர்கள் எப்படி பச்சைமுத்து இந்த கஞ்சா கதையை எப்படி போடுவான்? இவர்கள் சின்ன பச்சைமுத்து, அவன் பெரிய பச்சைமுத்து. அவரை நீங்கள் எதுக்காக புதிய தலைமுறை ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, தன்னுடைய கல்வி நிறுவனங்களை பற்றி எவனும் எந்த டிவிலையும் சொல்லிடக்கூடாது. நீங்கள் அவர் ப்ரெஸ் கிளப்பில் ஒரு கட்டணமே கட்டி கொடுத்துருக்காரு. அது எஸ்ஆர்எம் கஞ்சா விற்பனை பச்சைமுத்து மாளிகை, அதுக்கு பேர். அங்கே அசூத்துலான்னு ஒருத்தன் ஒரு 35 கிலோ பாடியில் ஒருத்தர் இருக்கான். அவன் நீங்கள் ஹிந்து ராமும் நக்கீரன் கோபாலும் அந்த பத்திரிகையாளர் மன்றத்தை ஜெனியன் பத்திரிகையாளர் கையில் ஒப்படைக்கணும் என்பதற்காக ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. அதை நீங்கள் இந்த 31ஆம் தேதியோட இந்த கமிட்டியினுடைய வேல்யூ முடிஞ்சு போச்சு, அடுத்து எங்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி எங்க அசூத்துல்லா எந்த பத்திரிகைக்கும் வேலைக்கு போகாத ஒரு மோசடி நபர் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கான். அதுக்கு அந்த இடத்துக்கு பேர் என்ன? எஸ்ஆர்எம் பச்சைமுத்து மாளிகை. இது சேர்த்துட வேண்டியதான், எஸ்ஆர்எம் பச்சைமுத்து கஞ்சா மாளிகை. அப்போ இந்த அக்யூஸ்டுகள்லாம் என்ன உண்மையை சொல்லிடுவான், மக்கள்கிட்ட என்ன உண்மை போய் சேர்ந்துடும். இப்போ உங்களை போல சமூக ஊடகங்கள் தான் இந்த பதிலை மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்க வேண்டிய பெரும் பொறுப்பு இருக்கு. இல்லைன்னா இது எங்கேயுமே போகாது. இல்லை, பச்சைமுத்து அவர்களால் விலை பேசப்பட்டுருச்சுன்னு சொல்றீங்களா? ஊடகங்கள் அனைத்தும் பச்சைமுத்துக்கு பயந்துட்டு இருக்கான். விலையெல்லாம் பேசலை. பச்சைமுத்து ஏன் பயந்துட்டு இருக்கான்னா, நாளைக்கு இவர்கள் மீது நிறைய வழக்கு இருக்கு. இந்த வழக்கை நான் சொல்லாத, என் வழக்கை நீ சொல்லாத. சன் டிவி மேலே அனந்தகிருஷ்ண மேக்சிஸ் வழக்கு 1000 கோடி ரூபா வழக்கு நிலுவையில் இருக்குது. இப்படி ஜெயா டிவி மேலே பல வழக்கு இருக்குது. நியூஸ் ஜே யார் சம்பளம் கொடுக்குறா? சிவி சண்முக அண்ணன் ராதாகிருஷ்ணன் சம்பளம் கொடுக்குறாரு. வேலுமணி காசு, அங்கே பல ஊழல் இருக்குது, பல வழக்கு இருக்குது. 5 ரூபா 50 ரூபா எல்இடி பல்பு 500 ரூபா போட்டு 1 லட்சம் கோடி சொல்லியிருக்காரு. யார்? வேலுமணி. அவர் தாங்க ஃபைனான்ஸு. அதை என்ன சொல்லுவான்? இப்படி எல்லா தொலைக்காட்சிகளுமே குற்ற பின்னணி உள்ளவன் தான் நடத்துகிறான். அவ்வளோ பேர் ஜெயிலில் இருக்க வேண்டிய அக்யூஸ்டுங்க. அப்போ இவர் நியூஸ் 7 வைகுண்டராஜா மூட சொல்லிட்டார். அனைமா மூடிடுவாங்க. அங்கேருந்து தியாக செம்மல் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கூடவே ஹனிமூனுக்கு இவரும் போகிறார். எப்படி ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கு திருமணத்தை தலைமை தாங்கி திருமணம் பண்ணி வச்சுட்டு மூணாருக்கு கொடைக்கானலுக்கும் அவனுக்கு அனுப்பி வைக்காம இவரை கூடவே பயணிக்கிறார் ஹனிமூனுக்கு. யாருக்கு ஹனிமூனுன்னு தெரில. தியாக செம்மலுக்கு ஹனிமூனா இல்லை அந்த கல்யாணம் பண்ணோட ஹனிமூனான்னு தெரில. இப்படிப்பட்ட மோசமான நபர்கள் தான் இப்போ இந்த ஊடகத்தில் இருக்கான். இவன் பூரா வைகுண்டராஜனை தூக்கி பிடிப்பது, எங்கெங்கே மணல் திருடானோ, எங்கெங்கே கொள்ளையடிக்கப்படுகிறதோ, எங்கே வரி ஏய்ப்பு நடக்கிறதோ, எங்கே ஆற்று மணல் சுரண்டப்படுகிறதோ. இது ஒரு வகையில் இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு வகையில் பச்சைமுத்து அவர்கள் கார்னர் பண்ணி நடத்தப்படுறதாங்கிறத நீங்கள் சொல்ல வரீங்க. அப்படி தான் புரிஞ்சுக்கணுமா இந்த விஷயம்? இல்லை, பச்சைமுத்துக்கு அவங்களுக்கு ஏதோ டீலிங் ஒத்துவல்ல, ஏதோ பேரம் படியலை, பேரம் படிவதற்காக நடத்தப்படுகிற ரெய்டு.
என்ன பேரங்களா இருப்பீங்க? அவங்க கூட என்ன பேரங்களா? அவர் பிஜேபி சார்பானவரா இன்னைக்கு இருக்கிறாங்க. இவங்க வேற இடத்துல நிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள என்ன பேரங்கள் இருக்க போகுது? அவரு பல ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரர். பல ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரர். நீங்க அந்த பல ஆயிரம் கோடி சொந்தக்காரரை ஆளுங்கட்சிக்கு நீங்க விசுவாசமா இருக்கணும். ஆளுங்கட்சியோட டிமாண்டை செஞ்சு கொடுக்கணும். செஞ்சு கொடுக்கலைன்னா சிறைக்கு போவதை தவிர வழியே இல்லை. நீங்க ஜேபிஆர் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு ஜேபிஆர் கூப்பிட்டு நிதி கேட்குது அந்த அம்மா. நிதி ஏன்னா பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சிட்டாரு. எம்ஜிஆருடைய சொத்து தான் எல்லாமே. கொடுக்க முடியும்னு சொன்னோன்னே ஜேபிஆர் ஜெயிலுக்கு போனார். ஜேபிஆர் ஜெயிலுக்கு போனார். ஜெயலலிதா கவர்மெண்ட்ல ஜேபிஆர் ஜெயிலுக்கு போனார். ஜெகத் ரட்சகன் ஜெயிலுக்கு போகிறோம்னு தப்பிச்சிட்டார். நடராஜ சசிகலா 2 பேருமே நீங்கள் இப்போ மெடிக்கல் காலேஜு, இன்ஜினியரிங் காலேஜு, நிறைய காலேஜ் ஜெகத் ரட்சகன். எம்ஜிஆர் தானே சம்பாரிச்ச, எனக்கு ஒரு 1000 கோடி கொடுன்னு சசிகலா நடராஜன் மிரட்டினாங்க. தப்பி ஓடி திமுக சென்றார். இப்படித்தான் இவன் அரசியல் கொள்ளையன், அவன் கல்வி கொள்ளையன். அரசியல் கொள்ளையன், கல்வி கொள்ளையனுக்கு மாமூல் கொடுக்கணும். மாமூல் கொடுக்கலைன்னா சிறைக்கு போய் ஆகணும். இது எழுதப்படாத விதி. இங்கே சட்டம், ஜனநாயகம், காவல்துறை, இப்படி எல்லாமே நீதிமன்றங்களை தவிர எல்லா கரப்ஷன் எல்லாம். நீங்கள் இப்போ ஜெகத்ரட்சனுக்கு 908 கோடி ரூபா வரி ஏய்ப்பு. இப்போ முதலமைச்சர் அவங்க உட்காந்து 1000 கோடி தான் வெளிநாட்டு நிதியை பிடிச்சிருக்கன்றார். அவர் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் எவ்வளோ வரி ஏய்ப்பு? 900 கோடி வரி ஏய்ப்பே. 900 கோடினா எத்தனை கோடிக்கு நீங்கள் இல்லீகல் வியாபாரம் பண்ணியிருப்பாரு? 50,000 கோடி ரூபாய் அந்த சொத்து முடக்க 89 கோடி ரூபாய்க்கு பண்ணாங்க. 908 கோடி ரூபாய் அபராதம் போட்டிருக்காங்க. இது என்ன, இதோடைய வழக்கு பின்னணி என்னங்க? வழக்கு பின்னணி என்னன்னா, இவர் 908 கோடி ரூபாய் ஏன் ஃபைன் போட்டிருக்காங்கன்னா, முழு விவரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல ஊடகங்கள். ஒரு செல் கம்பெனி ஒன்று ஆரம்பித்து சிங்கப்பூரில் 28,000 கோடி கொண்டு போகிறார். எங்கே? சிங்கப்பூருக்கு. சிங்கப்பூரில் இருந்து இலங்கையில் பாரத் பெட்ரோலியம் மாதிரி ஜெகத் பெட்ரோலியம், இலங்கை முழுக்க பெட்ரோலியம், டீசலு, ஆயிலு, இப்படி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியை ஆரம்பித்து துபாய், ஈரானில் ஒரு எண்ணெய் கம்பெனி கூட ஒப்பந்தம் போடுறாரு. ஒப்பந்தம் போட்டு ஆயில் டேங்கர், இப்போ நம்ம ஒரு ஆயில் டேங்கர் லாரி மாதிரி கப்பல், ஒரு கப்பல் குறைந்தபட்சம் ஒரு 400 கோடி ரூபா, 500 கோடி ரூபா. ஒரு 15 கப்பல் வேணும். 5 கப்பல் அங்கே ரேக்கில் நிறுத்தி இருக்கணும் ஆயில் டேங்கர் ஃபுல் பண்ணுறதுக்கு. 5 கப்பல் நீங்கள் அரபிக்கடல், இந்து மகாசமுத்திரம் தாண்டி எங்கே வரணும்? கொழும்பு ஹம்பாந்தோட்டா போர்ட்டுக்கு வரணும். 5 கப்பல் இறக்கிட்டு திரும்பி போயிட்டு இருக்கணும். ஆக 15 கப்பல் வேணும், ஆயில் டேங்கர் கப்பல். இப்படி 28,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு. சீனா என்ன பண்ணுறான்? ஹம்பாந்தோட்டா துறைமுகத்தை நீங்கள் 99 வருஷம் லீஸு கேட்குறான். ராஜபக்சே லீஸுக்கு கொடுத்துட்டான். லீஸுக்கு கொடுத்த பிறகு எனக்கு துறைமுகம் விரிவாகத்துக்கு இன்னும் 1000 ஏக்கரா வேணும் எதிர்காலத்தில், இப்போ யாருக்கு கொடுக்காத அப்படின்னு சொல்கிறான். எடுத்துக்காட்டான். அவன் சேட்டலைட்டில் நில ஆர்ஜிதம் பண்ணி பச்சைமுத்து இடத்தையும் ஜெகத்ரட்சகன் இடத்தையும் சேர்த்து எடுத்துட்டான். நம்ம ஊர் சர்வே என்ன பண்ணுவான்? சங்கிலி பிடிச்சி அளப்பான். அவன் சேட்டலைட்டில் அளந்து எடுத்துக்கிட்டான். இப்போ 28,000 கோடி ரூபாய்க்கு 6,000 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எல்லா முதலீடுகளும் அப்படியே சீனாவுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. சீனாக்காரனை இந்தியாவே மோத முடியல. ஜெகத் எப்படி மோதுவார்? அப்படியே விட்டுட்டு வந்துட்டார். இந்த 28,000 கோடி காப்பாற்றுவதற்கு மோடியை பல முறை பார்க்க முயற்சி பண்ணார். மோடி திமுகவை வளர்த்துவதற்கு திமுகவினுடைய வங்கினி, திமுகவினுடைய பேங்கு, கனிமொழியை திகார் ஜெயிலில் பத்திரமா பார்த்து கொண்ட நீ எப்படி நீ பிஜேபிக்கு ஆதரவாக இருப்ப? அதனால் மோடி பல முறை பார்த்தோம், நீங்கள் திரும்பியே பார்க்கல. ஆக மொத்தம் இந்த 26,000 கோடி பல பேர்கிட்ட நீங்கள் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் அப்படியே சீனாக்காரன் எடுத்துகிட்டு போயிட்டான். இது மாதிரி பல ஆயிரம் கோடி செல் கம்பெனி வெளிநாடுகளுக்கு பணம் பதுக்கப்பட்டதை கண்டுபிடிச்சி தான் ஃபைன் போட்டிருக்கான். சரிங்க, இப்போ இந்த விஷயம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கீங்க. இப்போ நாளைக்கு சென்னையில் அந்த மவுண்ட் ரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபார்முலா F4 கார் ரேஸ் நடக்க இருக்குது. இப்போது எஃப்ஐ அதோடைய சர்டிஃபிகேட்லாம் வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த கார் ரேஸு குறித்து பல சர்ச்சைகள் வெளியே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கார் ரேஸ் அவசியமா? ஒரு பக்கம் சீமான் போன்றவர்கள் எதிர்கட்சி போடுவா இது வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த கார் ரேஸை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் 3 நாளாகவே அந்த ஏரியா பூரா போக்குவரத்தை தடை பண்ணிட்டாங்க. போக்குவரத்து
தடை செய்யப்பட்டது. இப்போ நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, நீதிமன்றம் தடை செய்யலை. நீதிமன்றம் நீங்கள் ஸ்டே கொடுக்கல. இப்போது நீதிமன்றத்தை நம்ம விமர்சிக்கக்கூடாது, நீதிமன்றத்துக்குள்ளேயே போகக்கூடாது. ஆனால் இங்கே அடிப்படை ஆதாரங்களே இல்லாமல், அடிப்படை வசதிகளே இல்லாமல் நிறைய மருத்துவமனை இருக்குது, நிறையா. இப்போ இது ஒன்றும் ஒரு பெரிய தென்கொரியாவோ இல்லை ஜப்பானோ அல்ல, வறுமை கோட்டுக்கு கீழ் வாழுகிற ஒரு நாடு. இங்கே கார் ரேஸ் நடத்த வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இது வளர்ச்சி அடைந்த நாடுகளில் நடத்தப்பட வேண்டிய ஒரு திருவிழா. இந்த திருவிழா பல கோடி ரூபாய் செலவு பண்ணி மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து நீங்கள் கார் பிரியர்கள் பூராமல் நீங்கள் வசதி படைத்தவன், இன்கம் டேக்ஸ் கட்டுறவன், ஓட்டு போடாதவன், ஏழை எளிய மக்களை பற்றி பார்க்காதவன், அப்போ உல்லாசபுரி, மேட்டுக்குடி, வசதி படைத்தவன், இவர்களுடைய பொழுதுபோக்கு சோழாவரத்தில் வச்சுக்கலாம். அதுக்கு தான் சோழாவரம் இருக்குது. இதை நகரத்தை தீவுத்திடலை ஒட்டி வைத்து கொண்டு இருப்பது அதிகார மமதையை காட்டுகிறது. இது யார் பூனைக்கு மணி கட்டுவது? கூட்டணி கட்சிகளை வாயை பொத்திட்டு இருக்காங்க. அப்போ இதை எதிர்க்கக்கூடிய எந்த சக்தியும் வலுவாக இல்லை. இல்லை அதாங்க, இதனால என்ன பயன் கிடைக்குன்னு திமுகவுக்கு என்ன பயன் இருக்கு? ஏன்னா இது ஒரு நாள் வரும்போது உலகம் முழுக்க சென்னையோட இது பப்ளிஷ் ஆகும், இது மூலம் நிறைய விளம்பரங்கள் இருக்கும், தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி நிலையை இது காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்கள் சொல்றாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, தனிப்பட்ட ஒருவருடைய விருப்பத்திற்காகத்தான் இந்த கார் ரேஸ் நடப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் தனிப்பட்ட நபர்னா அவங்களுக்கு திமுகவுக்கு திமுக தலைமை பீடம் உதயநிதிக்கு தனிப்பட்ட விருப்பமாக இருக்கலாம், இல்லைன்னா சபரீசனுக்கு இது ரெண்டும் தான் பவர் சென்டர். இன்னைக்கு ரெண்டும் தான் பவர் சென்டர். இவர்களுடைய தனிப்பட்ட விருப்பமாக இந்த கார் ரேஸ் கூட இருக்கலாம். இவர் ரெண்டு பேருக்கு வேண்டிய விருப்பப்பட்டவர்களுடைய தனிப்பட்ட விருப்பமாகவும் இருக்கலாம். அப்போ அரசின் கொள்கை முடிவில் நம்ம தலையிட முடியாது. அரசே நீங்கள் முதலமைச்சர் அலுவலகமே இது அனுமதி கொடுத்துருக்கு, நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றம் தடை கொடுக்கல. அப்போது இது போன்ற பல உல்லாச கேளிக்கைகள் எல்லாம் இன்னும் 1.5 வருட காலம் திமுக ஆட்சி இருக்குது. இதில் சகித்து கொள்ளுவதை தவிர வேறு வழி இல்லை. இல்லை அதாங்க, சவுக்கு சங்கர் ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பே சொன்னார், இந்த F4 கார் ரேஸ் நடக்கிற வரைக்கும் என்னை வெளியே விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னார்ல. இப்போ சவுக்கு சங்கர் இந்த விஷயத்தை கார்னர் பண்ணி சொல்லுவதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன் இதை சவுக்கு சங்கர் இப்படி இதோட சேர்த்து சொல்கிறாரு? இல்லை, சவுக்கு சங்கர் ஒரு பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்ட்டு, அவரை ஒரு பொருட்டாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. திமுக காசு கொடுத்தா திமுகவை தான் நல்ல கட்சின்னு சொல்லிகிட்டு இருப்பார், அண்ணாமலை காசு கொடுத்தா அண்ணாமலை நல்ல கட்சிங்குவார், எடப்பாடி கொடுத்தா எடப்பாடி நல்ல கட்சிங்குவார். அதனால் அவர் ஒரு பத்திரிக்கையாளர் அல்ல, அவர் விஜிலன்ஸ் துறையில் இருந்த ஒரு தட்டச்சரை பத்திரிக்கையாளரை ஆக்குனது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த அரசியல் கட்சி தான். அப்போது அவருடைய கூற்றெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்ரீமதி கொலை வழக்க நீங்கள் ஏறக்குறைய அதை தற்கொலைனே சொன்னவர் தான் சவுக்கு சங்கர். இல்லைங்க, அண்ணாமலை கூட சொன்னார், இந்த F4 கார் ரேஸுக்காக பல இடங்களில் மிரட்டி திமுக காசு வாங்கியிருக்குது, பல இடங்களை மிரட்டி பல தொழிலதிபர்களை மிரட்டி காசு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அண்ணாமலையே சொன்னார். இப்போ அவர் அண்ணாமலை சொல்கிறாரு, எதிர்கட்சி சொல்கிறாரு அப்படிங்கிறத தாண்டி சவுக்கு சங்கரும் இதே விஷயத்தை தான் வேறு வகையில் வேறு வார்த்தைகளை சொல்கிறாரு. அப்போ இதுக்குள்ளே வேறு ஏதோ நோக்கம் இருக்கிறதா பார்க்கணுமா இந்த விஷயத்தில்? இல்லைங்க, திமுக மிரட்டியெல்லாம் பணம் வாங்கினாங்க. திமுக இருக்கிற பணம் 10 தலைமுறைக்கு போதும், 10 தலைமுறைக்கு போதும். இந்த கார் ரேஸுக்காக திமுக தொழிலதிபர்களை மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. தொழிலதிபர்களுக்கு திமுக வட்டி கொடுத்து நம்ம வட்டியை மட்டும் ஒழுங்காக கொடுக்கடான்னு சொல்லி பல லட்சம் கோடி வச்சிருக்கு. அதனால் இதெல்லாம் போகிற போக்கில் கொளுத்தி போடுறது இல்லைங்க. தனிப்பட்ட விருப்பம் தான் முதலே சொல்லிட்டேனே, தனிப்பட்ட ஒருவருடைய விருப்பம் கார் ரேஸ் நடத்தணும்னு. இது பன்னாட்டு அளவில் ஒரு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு இது வழிவகுக்காதா? பன்னாட்டு முதலீடு கார் ரேஸுக்கெல்லாம் வழிவகுக்காது. இது தனிப்பட்ட யாரோ ஒருவருடைய ஆர்வம், விருப்பம், இது நடக்குது, அவ்வளோதான். இதில் அண்ணாமலை விமர்சனம் பண்ணுறாருன்னா, இந்த திமுகவை அண்ணாமலை இத்தனை வருஷ காலம் அண்ணா திமுக அமைச்சர்களை மிரட்டி திமுகவை மிரட்டி பல கோடி வசூல் பண்ணிட்டார் அண்ணாமலை இது சொல்கிறதுக்கெல்லாம் தகுதியே அற்றவர். அதனால தான் பிஜேபியை கழட்டி விட்டு அதிமுகவுடைய ஆதரவு RSS குழுக்களை இப்போ பிஜேபி கமிட்டியாக போட்டிருக்கு, தெரியுதா?
எப்படியாவது எடப்பாடி கூட காம்ப்ரமைஸ் ஆகிருங்க, எப்படியாவது எடப்பாடி கூட சமரசம் பண்ணி வர சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியோட கூட்டணி வச்சிங்கன்னா அதிமுக ப்ரோ ஏடிஎம்கே ஆட்கள் தான் இந்த ஹெச் ராஜா தலைமையிலான குழு. இதுதான். அப்போ அண்ணாமலை ஒரு அரசியல் தலைவனா, அண்ணாமலை பேசுவதெல்லாம் நம்ம ஒரு பொருட்படுத்தி பேச முடியாது. அண்ணாமலை சின்ன அண்ணாமலை, சவுக்கு சின்ன சவுக்கு. அதனால் இவர்களெல்லாம் பொது நோக்கமே இல்லாதவர்கள். நீங்கள் இது வாய் திறக்க வேண்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா 2 கம்யூனிஸ்ட்டுகள். இவன் ஒரு இந்த திருமாவளவன். இதுக்கு சரியான ஆட்கள் இவங்க தான். கம்யூனிஸ்ட்டு வாய் திறக்கிறது இல்லை, திருமாவளவனும் வாய் திறக்கிறது இல்லை, வேல்முருகனும் அப்பப்போ பேசுகிறார் வேல்முருகன். இவர்களுக்கு தான் சமூக கடமை இருக்குது. இவர்களை தான் அந்த சமூகம் நம்புது. இவர்கள் சொன்னாதான் கொஞ்சம் திரும்பி பார்ப்பான். மீதி யார் சொன்னாலும் நீங்கள் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குது. இவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல. இதுதான். ஆனால் இவர்கள் சொல்ல வேண்டியவர்களை வாயடைச்சு கிடக்கிறாங்க. பாலகிருஷ்ணன் சொல்லலை, முத்தரசன் சொல்லலை, திருமாவளவன் சொல்லலை, வைகோ கத்தலை, வேல்முருக என்ன கருத்துன்னு தெரியல. இதுதான் விஷயம். அதனால் அண்ணாமலை, சவுக்கு சங்கர்லாம் காலாவதியான ஆட்கள். அவங்கள பற்றி நம்ம பொருள்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.